பருவநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படும் பனை தொழிலாளர்கள் இயற்கையின் அருமருந்தான நுங்கு, பனங்கிழங்கு, கருப்பட்டி, பனங்கற்கண்டு, பதநீர் என மருத்துவ குணங்கள் அடங்கிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதா? விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கற்பக விருட்சம் என அழைக்கப்படும் இந்த பனைமரங்களில் இருந்துதான் நுங்கு, பனங்கிழங்கு, கருப்பட்டி, பனங்கற்கண்டு, பதநீர் போன்ற பல்வேறு மருத்துவ குணங்கள் அடங்கிய அரிதான பொருட்கள் கிடைக்கின்றது. பதநீர் தமிழகத்திலே ஜனவரி மாதம் முதல் ஜூன் வரை கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பானமாகும். சுட்டெரிக்கும் கோடை காலம் துவங்கிய நிலையில் தற்போது பதநீர் சீசன் களை கட்ட தொடங்கி உள்ளது. இந்த பதநீர் தாய்ப்பாலுக்கு இணையாவே நான் நினைச்சிட்டு இருக்கேன். என் பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்து கொடுத்துட்டு இருக்கேன். நானும் ரொம்ப காலமாக குடிச்சிட்டு இருக்கேன். நம்ம கண்ட செயற்கை பானங்களை குடிக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு இந்த பதநீரை தினமும் நீங்கள் கொடுங்க. அவங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்குது, தேவையில்லாத நோய்கள் நம்ம ஆஸ்பத்திரிக்கு நிறைய செலவு பண்ணுறோம். ஆனால் இந்த பதநீர் 1 லிட்டர் 100 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. பொதுவாக பாம் ஜூஸ் என அழைக்கப்படும் பதநீர் மார்ச் தொடங்கி ஜூன் மாதம் வரை அதிக அளவில் கிடைக்கும். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் பகுதிகளில் இயற்கையின் பருவநிலை மாற்றத்தால் பதநீர் சீசனான இந்த மாதத்தில் பதநீர் கிடைக்கவில்லை என்றும், கடந்த காலங்களில் நாள்தோறும் அதிகபட்சமாக 10 குடங்கள் பதநீர் கிடைத்த நிலையில் மழை வளம் குறைந்ததால் தற்போது 3 முதல் 5 குடங்கள் மட்டுமே பதநீர் கிடைப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். பதநீர் ஒரு கற்பக விருட்சம். பதநீர் இயற்கையாக கிடைக்கக்கூடிய நீர் இது உடலுக்கு மிகவும் நல்லது. பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய பதநீர், நொங்கு போன்றவை உடல் சூட்டை தணிக்கக்கூடியவை. பனையிலிருந்து கிடைக்கிற எல்லா பொருளுமே மக்களுக்கு பலனளிக்கிறது. இப்போது பதநீர் காலையில இருந்து ஒரு 10 மணிக்கு பிறகு சளிச்சிருது. சில சமயங்களில் கிடைக்க மாட்டேது. அதனால அரசே அதை குளிர்பதன நிலையம் வச்சு சந்தைப்படுத்த வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அரசு சார்பில் பனை தொழிலாளர்களுக்கு கொள்முதல் நிலையம் அமைத்து தர வேண்டும் என பனைமரம் வளர்ப்பவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என்னுடைய தோட்டத்தில் ஒரு 50 பனைமரம் இருக்கிறது. அதில் முன்பு நன்றாக மழை பெய்து கொண்டிருந்த காலத்தில் 10 குடம் பதநீர் வரும். இப்போது மழை இல்லாத காரணத்தினால் 3 to 5 குடங்களே வருகின்றன. இதில் வேலை செய்பவர்களுக்கு, பனை ஏறுபவர்களுக்கு சம்பளம் கொடுக்கவே மிகவும் கடுமையாக இருக்கிறது. இதனை அரசே கொள்முதல் செய்து விநியோகம் செய்தால் மக்கள், விவசாயிகள் பயனாளர்கள். இயற்கையில் இனிப்பு சுவை கொண்ட பதநீர் இன்றளவும் தாய்ப்பாலுக்கு இணையாக உள்ளது. கண்ட செயற்கை பானங்களை குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு பதிலாக பதநீரை கொடுத்தால் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். எதிர்கால சந்ததியினர் நோயில்லாமல் வாழ்வதற்கு இந்த பதநீர் நல்ல ஊட்டச்சத்து பானமாக இருக்கும். இப்போ உள்ள இளைஞர்களும் சரி, வருங்கால சந்ததியினரும் சரி, நாம் பனை பொருட்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பதநீர், சுயம்பு போன்றவற்றை ஆரோக்கியமாக சாப்பிட்டு. சுண்ணாம்பு சத்துள்ள பதநீர் உடலுக்கு மிக ஆரோக்கியமானது. பதநீரிலிருந்து எடுக்கப்படும் கருப்பட்டி, கற்கண்டு உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். சுண்ணாம்பு சத்துள்ள பதநீர் உடலுக்கு மிக ஆரோக்கியமானது. பதநீரிலிருந்து எடுக்கப்படும் கருப்பட்டி, கற்கண்டு உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். பதநீரிலிருந்து எடுக்கக்கூடிய கருப்பட்டி, பனக்கற்கண்டு போன்றவை மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறது. நாம் அனைவரும் காலையிலே சென்று பதநீர் அருந்தினால் உடல் ஆரோக்கியமும், உடல் குளிர்ச்சியும், உடலில் ஏற்படக்கூடிய கால்சியம், பல்லுக்கு ஏற்படக்கூடிய வலிகள், காலு முட்டு வலிகள் போன்றவை குணமாகிறது. பதநீரினை தினம் அருந்துவதால் உடல் ஆரோக்கியம், உடல் குளிர்ச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் பானமாக இருக்கிறது. இந்த பதநீரில் கால்சியம் சத்து அதிகம் இருப்பதால் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகுமா? சுண்ணாம்பு சேர்க்காத பதநீர் சுயம்பு என்று கூறுவர். அந்த பதநீர் 1 மண்டலம் சாப்பிட்டு வந்தால் குழந்தைகளுக்கு ஏற்படும் கணையம் உட்பட பல்வேறு நோய்களிலிருந்து விடுபட்டு நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழலாம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக வள்ளியூர் செய்தியாளர் பிராங்க்லின் விஜய்.